ஃபுட் ரிலேட்டட் vocabulary தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப பசிக்குது. நார்மலாக எனக்கு பசிக்குதுன்றத ஹங்க்ரின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? இது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத ஐ எம் ஃபேமிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சாப்பாடு நேரம் தாண்டியும் இன்னும் சாப்பாடு கிடைக்கல, அப்போது நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம், ஐ எம் ஃபேமிஷ்ட். அண்ட் அடுத்தது, ஒரு கடி கடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நிறைய வாட்டி இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். நீ ஒரு கடி கடிச்சிக்கிறியா, நான் ஒரு கடி கடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதை இங்கிலீஷில் லெட்ஸ் கிராப் அ பைட், வாங்க நம்ம ஒரு கடி கடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. லெட்ஸ் கிராப் அ பைட் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரேஸை நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம். அடுத்து, ஏதோ ஒரு விஷயம் சாப்பாடை பார்த்துட்டு நமக்கு பயங்கரமாக எச்சி ஊறுது வாயில், அப்போது இந்த ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் மவுத் வாட்டரிங். ஏதோ பயங்கர டெலிஷியஸான ஃபுட் உங்ககிட்ட இருக்குது, அதை பார்க்க எச்சி ஊறுது அப்படின்றதுக்கு இட்ஸ் மவுத் வாட்டரிங் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், பயங்கரமாக சாப்பிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு வயிறில் எட்டமே கிடையாது. இப்போ இதுக்கு யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் வைக்கவா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சுப்பா, இதுக்கு மேலே எனக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போது இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐம் ஸ்டஃப்ட் அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே என் வயிற்றில் இடம் கிடையாது அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி நான் பயங்கரமாக சாப்பிட்டேன், எனக்கு நார்மலாக சாப்பிட்ற அளவை விட அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்றப்போ இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி வச்சுருக்காங்க வீட்டில். நார்மலாக சாப்பிட்றத விட பிரியாணினா நமக்கு நிறையா சாப்பிட்ருவோம்ல, அப்போது நான் இன்றைக்கி ரொம்ப சாப்பிட்டேன்ப்பா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஓவர் ஈட்டன் டுடே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு, இது ஒரு சூப்பரான இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் வேர்ட்ஸில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வேர்ட் இந்த ரெலிஷ் அப்படின்றது. இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன் என்னோடு அப்படின்னு சொல்கிறப்போ ஐம் ரெலிஷிங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி அவள் ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்கான்றத ஷி இஸ் ரெலிஷிங் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இந்த சாப்பாடு பார்க்குறதுக்கே பயங்கர டெம்ப்டிங்காக, அதாவது பார்க்குறதுக்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஈர்க்குது, அதோட அரோமாவாக இருக்கட்டும் இல்லை அதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும் ஈர்க்குது. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம், லிப் ஸ்மேக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபுட் வாஸ் லிப் ஸ்மேக்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்து, கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம சாப்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்போ, அப்பா எனக்கு ஆல்ரெடி தொண்டை வரைக்கும் சாப்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு மேலே எனக்கு இடம் இல்லை, தொண்டை வரைக்கும் ஆல்ரெடி சாப்பாடு இருக்குது அப்படின்றத ஐம் ஸ்டஃப்ட் டு த நெக் அப்படின்னு சொல்லலாம். தொண்டை வரைக்கும் சாப்பாடு அடைச்சிருக்கு, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் இங்கிலீஷ் வித் ரீனாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இந்த பிபிடி எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க.